குதிகால் வெடிப்புக்கு வந்துட்டு நீங்க நெறைய கிரீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு உடம்புல பித்தம் அதிகமா இருக்கிறதுனால, எந்த கிரீம் யூஸ் பண்ணாலும் திருப்பி திருப்பி குதிகால் வெடிப்பு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு ப்ளீட் ஆகுற அளவுக்கு பயங்கரமா வலி எடுக்கிற அளவுக்கு வெடிப்பு ஏற்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு கெமிக்கல்ஸ் இல்லாம இந்த 2 விஷயங்கள யூஸ் பண்ணி உங்களோட குதிகால் வெடிப்ப நல்லாவே கம்மி பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிரீமி டெக்ஸ்சர் வரும். அது வந்துட்டு அப்பப்ப யூஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லன்னா 2, 3 நாளைக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சரி. பட் மிக்ஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரோஸ் எசென்ஷியல் ஆயில் இல்லன்னா சாண்டல் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஒரு 2, 3 டிராப்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ்சர வந்துட்டு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பாதத்துல, முக்கியமா இந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு, கை விரல வச்சு லைட்டா வந்துட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தூங்க போங்க. ஒரு 2 டூ 3 வீக்ஸ் வந்துட்டு ரெகுலரா இத பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு விசிபிள் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத வெடிப்பு கம்ப்ளீட்டா சரியாகுற வரைக்கும் இது தொடர்ந்து கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்துட்டு உங்க கால் பாதத்த சாஃப்ட்டா வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.